மெனுஸ் எந்த ஒரு வெப்சைட்லேயும் ஒரு முக்கியமான பார்ட் மெனு. நேவிகேஷன் பார்ட் ஆஃப் த வெப்சைட். மெனுவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹோம், அபவுட், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ், பிளாக், கான்டாக்ட் அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும் உடனே அவங்க ஐ விஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனு செக்ஷனுக்கு தான் போகும். அது வந்து அந்த வெப்சைட்டுக்கே டைரக்ட் பண்ணுற அளவுக்கு மெனுஸ் இருக்கும். மெனுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வெப்சைட்லன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. யூசர் ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் த வெப்சைட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் சர்ச் என்ஜின்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ யூசரை பேஸ் பண்ணி தான் சர்ச் என்ஜின் ஒர்க் ஆகிறதுனால சர்ச் என்ஜின்ஸும் இந்த மெனுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கும். இந்த நேவிகேஷன் பார்ட் ஆஃப் த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த மெனுஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். சரி, இந்த மெனு வந்து தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெப்சைட்டை நம்ம ஆரம்பத்தில் பண்ணதை விட இப்போ ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு வரோம். வெப்சைட் அப்படின்னும்போது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை த்ரோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹவ் யூ பியூட்டிஃபுல்லி and very usefully present your website to the users, to your target audience என்றது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருக்கணும். வெறும் ஒரு லிங்க், ஹோம், அபவுட், ப்ராடக்ட், சர்வீஸ், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மட்டும் மெனுவில் வைக்காமல் அடுத்தது என்ன பண்ணாங்க, ஒரு காலமாக கொண்டு வந்தாங்க. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னோடனே ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றது ஒரு காலம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா மெகா மெனுஸ். இது எப்படின்னா அந்த ட்ராப் டவுன்ஸ் வந்து ஒரு காலமாக இல்லாமல் மல்டிபிள் காலம்ஸாக இருக்குங்க. நம்பர் 1. நம்பர் 2, அது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதாவது அந்த ப்ராடக்ட்ஸ்குள்ளேயோ சர்வீசஸ்குள்ளேயோ என்னென்னலாம் கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்குள்ள சப் கேட்டகரிஸ், அதை பற்றியான ஒரு ஹிண்ட், அது ரிலவெண்ட் இமேஜஸ், தேவைப்பட்ட வீடியோஸ் கூட இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக ரொம்ப டீட்டெயில்டாக ஹைலி ப்ரெசன்டபுளாக இருக்கிறது தான் இந்த மெகா மெனு. ஸோ இந்த மெகா மெனுன்றது எஸ்சிஓவோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ டெஃபினட்டாக மெகா மெனுன்றது எஸ்சிஓக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதில் எனக்கு சந்தேகம் கிடையாது. ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், அதை பற்றி சில டிஸ்அட்வான்டேஜஸும் கொடுத்துருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது மெகா மெனு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் வரும். ஸோ நார்மல் வெப்சைட்டில் இருக்கிற ட்ராப் டவுனில் இருக்கிற ஒரு காலமாக இல்லாமல் மல்டிபிள் காலமாக இருக்கும். அதில் இமேஜஸ் வச்சுருப்பாங்க, தேவைப்பட்ட வீடியோஸ் வச்சுருப்பாங்க, கேட்டகரிஸ், சப் கேட்டகரிஸ்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த மெகா மெனுஸ்லாம் டெஸ்க்டாப் யூஸருக்கு ரொம்பவுமே ப்ரெசன்டபுளாக இருக்கும். மொபைல் யூசர்ஸ்னு வரும்போது அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். பட் டெஸ்க்டாப் அந்த லுக்கு வந்து மொபைலில் கொண்டு வர்றது லிட்டில் சேலஞ்சிங்காக இருக்கும். ரெஸ்பான்சிவாக கொண்டு வரணும். இந்த மெகா மெனு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அதே மாதிரி மெகா மெனு அப்படின்னும்போது நீங்கள் அதை ஒரு மெகா மெனுவாக பாருங்கள், மெகா மெனுவாக பார்த்துடாதீங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டண்ட் பேஜஸ் மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சர்வீஸ் பண்ணலனாலும் சரி, ப்ராடக்ட்டு கொடுக்கலனாலும் சரி, அதையும் ஆட் பண்ணி போடணுன்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா இதை வந்து போட்டு அந்த மெனுஸில் போட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் டூ மெனி திங்ஸை வந்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் யூசர்ஸும் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இன்னும் அப்படி சொல்லணுன்னா அடிடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. மெகா மெனுஸை நீங்களும் வெப்சைட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3 கிளிக்குள்ளேயே ஒரு யூசர் வந்து எந்த லொக்கேஷன் போனமோ போயிடணும். அவங்க ஒரு மெனுவில் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து கேட்டகரிக்கு போகிறாங்க, அங்கேருந்து சப் கேட்டகரி போய் ப்ராடக்ட் போயிடணும். இது ஒரு 3 கிளிக்ஸில் வந்து முடிஞ்சிடணும். அவங்கள வந்து யூசர்ஸை வந்து இங்கே கிளிக் பண்ணுறது, அங்கேருந்து அங்கே கிளிக் பண்ணுறது, அங்கேருந்து அங்கே கிளிக் பண்ணுறது. ஸோ டூ மெனி கிளிக்ஸுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த டெஸ்டினேஷன் ப்ராடக்டையோ சர்வீஸோ ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ ஒரு 3 கிளிக்ஸுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸோ சர்வீஸையோ அந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மெனுஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ மெகா மெனு இஸ் அ குட் ஐடியா, பர்டிகுலர்லி உங்களுடைய சைட்டு ரொம்பவுமே பெரிய வெப்சைட்டாக இருந்தால். பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் மெகா மெனுஸ் யூஸ் பண்ணுறாங்க, நியூஸ் வெப்சைட்ஸ் மெகா மெனுஸ் யூஸ் பண்ணுறாங்க, சில டெக்னாலஜி கம்பெனி சைட்ஸ் ரொம்ப அதிகமான சர்வீசஸ் கொடுக்கும்போது அவங்களும் மெகா மெனுஸ் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா மெகா மெனுஸ் யூஸ் பண்ணுங்கள், தேவை இல்லைன்னா கீப் இட் ரொம்ப சிம்பிளாகவே விட்டுருங்க. மெகா மெனுஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக க்ரியேட் பண்ண வேணாம், ஸ்கிரிப்ட்ஸ் யூஸ் பண்ண வேணாம், அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் மெகா மெனுஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் டூலில் போயிட்டு, அதாவது சர்ச் கன்சோலில் போயிட்டு கூகுள் வந்து உங்கள் பேஜஸ் எல்லாம் கரெக்டாக லிங்க்ஸ் எல்லாம் ஃபெச் பண்ணுதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். மெகா மெனு எஸ்இஓ பற்றி இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சசிகுமார் டாக்ஸ்.